வணக்கம். வெல்கம் டு ஆதி டெய்லர். நான் உங்கள் ஆதி. இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஒரு ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம பேப்பர் கட்டிங் எப்படி போடுறது, அதாவது 32 சைஸ்லேருந்து இப்போ 38 சைஸ் வரைக்கும் பிகினர்ஸுகள் அப்போ தான் ப்ளவுஸ் தைக்க பழகுறாங்க அப்படின்னா அவங்க எப்படி பேப்பர் கட்டிங் போடுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். நிறைய சப்ஸ்கிரைபர், நம்ம பழைய சப்ஸ்கிரைபர் வந்து அளவு ப்ளவுஸ் கட்டிங் போடுங்கன்னு கேட்டுக்கிட்டதுனால இப்போ 38 இன்ச் வரைக்கும் நம்ம பேப்பர் கட்டிங் பார்த்ததை விட்டுட்டு இப்போ நம்ம அளவு ப்ளவுஸ் கட்டிங்கை பார்க்க போகிறோம். இதுவுமே பிகினர்ஸ்களாக உள்ள வர்றவங்களுக்கு, அதாவது ப்ளவுஸுனா என்னன்னே தெரியாமல் உள்ள வர்றவங்களுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடில் சொல்லித்தர போகிறேன். ஒரு அளவு ப்ளவுஸ் இருந்தால் போதும். நம்ம டைரெக்டாக நம்ம பாடியில் மெஷர்மெண்ட் எடுத்தால் தான் அது வந்து அதுக்கு ஒரு மாதிரி கட்டிங் நிறைய கால்குலேஷன் மெத்தடு, இந்த அளவு மார்க் பண்ணணும் அப்படிங்கிற இதெல்லாம் இருக்கும். அதே இது நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம கட்டிங் போடும்போது அந்த அளவு ப்ளவுஸ் என்ன இருக்கோ அதை அப்படியே ஜெராக்ஸ் பண்ணி தான் நம்ம அந்த கட்டிங் போட போகிறோம். அப்படிங்கும்போது அதில் நமக்கு மிஸ்டேக்ஸ் வர வாய்ப்பு இல்லை. சப்போஸ் அவங்க அளவு ப்ளவுஸில் எனக்கு இந்த திருத்தங்கள் இருக்குது, ஷோல்டர் லூஸ் இருக்குது, முன்பக்கம் ரொம்ப டைட்டாக இருக்குது, இல்லை முன்பக்கம் கப் ஷேப் வந்து சரியாக இல்லை, முன்பக்கமாக இறங்குது இப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது நம்ம அதில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். மற்றபடி எனக்கு அளவு ப்ளவுஸ் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா அதில் இருக்கிற அளவை நம்ம அப்படியேவும் அளந்து மார்க் பண்ணி கட்டிங் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணுற வேலை தான். ரொம்ப ஈஸியான வேலை. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்களோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். கீழே வந்து முன்ன பின்ன துணி இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் கரெக்டாக ஸ்கேல் வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அது வந்து நம்ம கட் பண்ணி விடுறதுக்காண்டி தான். அதுலேருந்து அதுக்கு மேலே இப்போ இது லைனிங் கிளாத் இது, அதனால ஒரு அரை இன்ச்சு மட்டும் நமக்கு போதும். கீழே நம்ம அடிச்சு திருப்ப தான் போகிறோம், அதனால் அரை இன்ச்சு மட்டும் போதும். கீழே இதை மார்க் பண்ணிவிட்டு நம்மளுடைய அளவு ப்ளவுஸை கரெக்டாக இந்த மாணிக்கு நான் இப்போ மடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அது மாணிக்கு மடித்து போட்டுக்கோங்க. இப்போ எல்லாமே இப்போ சென்டர் கேப் ப்ளவுஸு, 1/4 ப்ளவுஸுன்னு நிறைய இப்போ நமக்கு யூடியூப்பில் வந்து நிறைய வருது. அது வேறு ஒன்றும் இல்லை. சென்டர் கேப் ப்ளவுஸ் அப்படின்னா நமக்கு இந்த ப்ளவுஸை மடித்து போடும்போது இந்த இடையில கேப் விழுகும் பார்த்தீங்கன்னா, 2 இன்ச்சு, 2.5, 3 இன்ச்சு ஒவ்வொருத்தவங்களுக்கு பாடிக்கு தகுந்த மாதிரிக்கு இந்த அளவு இந்த கேப் வந்து விழுகும். இதை தான் சென்டர் கேப் ப்ளவுஸ் அப்படிங்கிறாங்க. இதே 1/4 ப்ளவுஸு அப்படின்னா அது வந்து 4 பக்கமும் ஒன்று போல் இருக்கும், எல்லாமே ஒரே அளவாக இருக்கும். பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு எல்லாமே. இப்போ பேக் சைடு 16 இன்ச்சுனா ஃப்ரண்ட் சைடு இது ஒரு 8, இது ஒரு 8, டோட்டலாக நமக்கு 32 இன்ச்சு அப்படி வரும். அதுதான் 1/4 ப்ளவுஸு. இது வந்து சென்டர் கேப் ப்ளவுஸு. இன்னும் டீட்டெயிலாக தெரியணும்னா நம்ம பாடியில் மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம கட்டிங் பண்ணுறோம் அப்படின்னா அது 1/4 வரும். ஏன்னா அவங்க இதுக்கு முதல்ல ப்ளவுஸ் அமையாததுனால தான் அவங்க பாடியில் மெஷர்மெண்ட் எடுத்து போட சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு நம்ம டைரெக்டாக 1/4 ப்ளவுஸ் தைச்சு கொடுத்துடலாம், கரெக்டாக இருக்கும். ஆனால் அளவு ப்ளவுஸ் போட்டு பழகுனவங்க வந்து இந்த மாதிரி கட்டிங் தான் போட்டு பழகிருப்பாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு இந்த சென்டர் கேப் வர்ற மாதிரி தைச்சு கொடுத்தா தான் அவங்களுக்கு ஃபிட்டிங் ரொம்ப பிடிக்கும். நம்மளுடைய கஸ்டமர் எதை விரும்புகிறாங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒரு ப்ளவுஸ் வாங்கினீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு பாதி புரிதல் வந்து வந்துடும். இந்த ப்ளவுஸ்னால் இப்படி தான் தைக்கணும், இவங்களுக்கு இப்படி தான் தைக்கணும் அப்படிங்கிற இது வந்து நமக்கு தானாகவே நமக்கு புரிஞ்சுக்கிடும். இது வந்து இந்த மெத்தட் எல்லாமே ஒன்று தான். ஆனால் நம்ம என்ன செய்வோம், இதை நம்ம பேப்பர் கட்டிங்கில் பார்த்துருப்போம். நான் வந்து ஃப்ரண்ட் கட்டிங் போடும்போது முதல்ல 1 இன்ச்சு அளவுக்கு ஸ்கேலில் வந்து கோடு போட்டுட்டு அதில் நம்ம ஊக்பட்டி இதுகளுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம மார்க் பண்ணி டாட் பாயிண்ட் பிடிப்போம். அந்த இது வந்து இந்த சென்டர் கேப்பில் கிடையாது. நம்ம ஃப்ரண்ட் சைடுக்கு கரெக்டாக நமக்கு பேக் சைடு என்ன அளவோ அதே ஃப்ரண்ட் சைடு எடுத்தோம் அப்படின்னா அதுதான் சென்டர் கேப் ப்ளவுஸ். அதுலேயும் கொஞ்சம் குறைச்சே வெட்டுவோம். பேக் சைடை காட்டி கொஞ்சம் குறைச்சி வெட்டினோம்னா சென்டர் கேப்பு. இதேவும் அளவு ப்ளவுஸ், அதாவது பேக் சைடை காட்டியும் ஃப்ரண்ட் சைடு ஒரு 3/4 இன்ச்சு வெள்ளி பக்கம், அதாவது ஊக் சைடு தள்ளி கட் பண்ணோம் அப்படின்னா அது 1/4 ப்ளவுஸு. அது நேர் கட்டிங்காகவும் ஒரு சிலர் விரும்புவாங்க. அதனால் அந்த மாடலுக்கு மட்டும்தான் 1/4 ப்ளவுஸ் வந்து செட் ஆகும். இப்போ நம்ம அளவு ப்ளவுஸ் கட்டிங் போடுறது இந்த மாடல் வந்து இப்போ நம்ம சென்டர் கேப் ப்ளவுஸ் தான் போட போகிறோம். சின்ன விளக்கம் தான். சென்டர் கேப் 1/4னா என்னன்னு ஒரு சிலருக்கு நிறைய இப்போ எனக்கு கமெண்ட்ஸில் கேட்குறாங்க. இது மாதிரி இப்படி நிறைய வீடியோஸ் இருக்குது, அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டதுனால அது உங்களுக்கு ஒரு கிளியரன்ஸ்காண்டி சொல்லிக்கிட்டே, அவ்வளோதான். நமக்கு மேக்ஸிமம் வந்து சென்டர் கேப் ப்ளவுஸ் தான் வரும். ஒருத்தவங்களுக்கு பாடியிலேருந்து டேரெக்டாக நம்ம மெஷர் எடுத்து அவங்களுக்கு ப்ளவுஸே அமையலான்னு தைச்சி கொடுக்கும்போது தான் அதை நம்ம 1/4 கன்வெர்ட் பண்ணி தைச்சி கொடுக்கும்போது அவங்களுக்கு இன்னும் ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். கரெக்டாக இந்த பேக் சைடு கீழே
பட்டிக்கு மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து நம்மளுடைய இந்த இடுப்பு பாகம் உட்கார்ற மணிக்கு போட்டுட்டு கழுத்தெல்லாம் நல்லா எடுத்து விடணும். அதே மணிக்கு இந்த பேக் சைடு நெக்கு வந்து கரெக்டாக அந்த மடிப்பு பாகத்தில் நம்ம துணி ஃபோல்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபோல்டிங்கில் அதனுடைய கரெக்டாக அந்த கழுத்தினுடைய பாகம் வந்து அமைகிற மணிக்கு நம்ம துணியை போடணும். பேக் சைடு பர்ஃபெக்டாக போட்டோம் அப்படின்னா நமக்கு ப்ளவுஸ் வேலையும் முடிஞ்சுங்க. ப்ளவுஸ் இதை வச்சு தான் நம்ம ஃப்ரண்ட் சைடு கட் பண்ண போகிறோம். அதனால் பேக்குக்கு தான் கொஞ்சம் நம்ம மெனக்கடணும். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக கிடச்சிடும். போடும்போதே நல்லா கையில் எவ்வளோ தூரம் ஒரு ப்ளவுஸை நீவி கொடுக்கணுமோ இல்லை அயன் பண்ணாலும் அயன் பண்ணிக்கோங்க, உங்களுடைய விருப்பம் தான். கையிலே இல்லாட்டி இப்படி ப்ரெஸ் பண்ணாலும் உங்களுக்கு நீட்டாக ஆயிரும். வச்சுட்டு கரெக்டாக இந்த ஃப்ரண்ட் சைடு நம்ம பேக் சைடு போடும்போது இந்த பக்கம் வந்து உங்களுக்கு இப்படி கிராஸ் விழுகு தான் செய்யும் நெக்குக்கு. ஏன்னா நம்ம இந்த இடத்துல டாட் பிடிச்சிருப்போம். அப்படிங்கும்போது கிளாத் வந்து இடுப்பு பாகமும் உள்ளே ஒடிக்க கொண்டு வந்துருப்போம். அப்படிங்கும்போது இந்த இடம் வந்து குறுகலாக தான் இருக்கும் இடுப்பு பாகம். அதனால் நீங்கள் இதை கனெக்ட் பண்ணாதீங்க. இந்த இடுப்பு பகுதி வந்து இந்த ஃபோல்டிங்கில் சீட் ஆகணும்னு நினைக்காதீங்க. இந்த கழுத்தினுடைய பாகம் வந்து கரெக்டாக அந்த ஃபோல்டிங்கில் சீட் ஆனால் போதும். அப்படியே அந்தந்த அளவுகளை அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர் எவ்வளோ இருக்குது, கழுத்து அகலம், ஷோல்டர், அதே மணிக்கு ஸ்லீவ் பக்கம் எவ்வளோ வருது அப்படிங்கிறது. கீழே ஆம்கோல் சைடு அதனுடைய அளவு, இடுப்பு பாக அளவு, எல்லா அளவுகளையுமே நம்ம இப்போ மார்க் பண்ணிக்கிட்டாச்சு. இதை மட்டும் நம்ம மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த அளவு ப்ளவுஸ் வந்து நம்ம ரிமூவ் பண்ணி விட்டுறலாம். எல்லா அளவுகளையுமே நம்ம மார்க் பண்ணியாச்சு. இதை மார்க் பண்ணிவிட்டு டேப்பில் இருக்க அளந்துக்கிற போகிறோம். ப்ளவுஸினுடைய லென்த்து வந்து நமக்கு 13 இன்ச் இருக்குது. மேலே நம்ம என்ன செய்யணும், 1/2 இன்ச் வந்து ஷோல்டருக்கு விடணும். அதே மாதிரிக்கு கழுத்தகலம் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். கழுத்தகலம் வந்து 2.25 இருக்குது. ஷோல்டர் வந்து நமக்கு 4.25 இன்ச் இருக்குது. நம்ம இதில் இப்போ அளவுகளை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும். முதல்ல நான் ஷோல்டருக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம ரெடி அளவு இது. இதிலேருந்து நம்ம மற்ற அளவுகளை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்காக நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ 4.5 இன்ச்சு கிட்ட தான் வருது. அப்புறம் நம்ம என்ன செய்யணும், இன்னும் ஒரு 3/4 இன்ச்சு வந்து நம்ம ஆட் பண்ணணும். 5.25 இன்ச்சு வந்து வச்சுக்கலாம். கழுத்து அகலத்துக்கு ஒரு 1/4 இன்ச்சு, ஷோல்டர் ஜாயின்க்கு அதாவது ஸ்லீவ் பக்கம் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, டோட்டலாக 5.25 இன்ச் வச்சுக்கிறேன். கழுத்து 2.5 இன்ச் வச்சுக்கிறேன். இதுலேருந்து ஆம்கோலுடைய ஹைட் வந்து இந்த இடம் வருதுட்டு நீங்கள் ஸ்கேல் வச்சு பார்க்கணுன்னு பார்த்துக்கலாம். என்ன அளவு உங்களுக்கு கரெக்டான அளவு தெரியணும் அப்படின்னா இப்போ இதில் கரெக்டாக 5.25 இன்ச் இருக்குது. நமக்கு அப்படின்னா ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேலேயே 5 இன்ச்சு வச்சாலே நமக்கு போதுமானதாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கழுத்துக்கு அந்த ப்ளவுஸில் ஆம்கோல் ரவுண்டு அளந்து பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா வேணும்னா அதுக்கப்புறம் கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆம்கோல் வந்து மட்டும் ரொம்ப இறங்கிடக்கூடாது, அதுதான் மெயின். ஆம்கோல் வந்து கரெக்டாக ஃபிட்டிங்காக இருந்தால் தான் அளவுகள் வந்து உங்களுக்கு பெர்ஃபெக்டாக கிடைக்கும். கழுத்து இறக்கத்தை மார்க் பண்ணிக்கலாம். 8.25 இன்ச் இருக்குது. இது வந்து நார்மலாக போடுற அளவு தான், ரொம்ப பிராண்டெல்லாம் போட மாட்டாங்க. அதனால் நான் ரொம்ப வந்து அகலம் கொடுக்கல. ரெண்டரை இன்ச் வந்து நெக்கினுடைய அகலம். இந்த இடம் மட்டும் நல்லா ரவுண்டிங்காக கொடுத்துக்கலாம். ரெண்டை மடித்து ஒரு வளைவு போடுறதுக்காண்டி அந்த கர்வ் வந்து நமக்கு கரெக்டாக வரணும். அதுக்காண்டி அதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஆம்கோல் ஸ்கேல் இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அளந்து பார்த்துக்கலாம். எட்டு இன்ச் இருக்குது. வரைஞ்சிருக்க அளவு வந்து சரியாக இருக்கான்னு சொல்லி நம்ம ப்ளவுஸினுடைய பின்பாகத்தை பட்டு ஏன்னா ஃப்ரண்ட் சைடுங்கும்போது நமக்கு குடஞ்சி வெட்டியிருப்போம், அதில் அளவு வித்தியாசப்படும். நீங்கள் பேக் சைடு போட்டு அளந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான அளவு கிடைக்கும். மேலேருந்து கரெக்டாக அந்த தையல் இருக்கிற இடம் டேப்பை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி நகட்டி ரவுண்ட் ஷேப்பு கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா
ஒரு கரெக்டான அளவு வந்து கிடச்சிடும். 8 இன்ச் வந்து நமக்கு கரெக்டாக இருக்குது. இன்னொரு 1/4 இன்ச்சு வந்து நம்ம மேலேயே ஏற்றியே போட்டுக்கலாம். ஏன்னா நமக்கு மேலேங்க 1/2 இன்ச்சு விட்டுட்டோம். 1/2 இன்ச்சு விட்டுட்டு இதில் போய் செக் பண்ணுறோம். இது வந்து நமக்கு தையல் வர வேண்டிய இடம். இந்த இடத்துல பார்க்கும்போதே நமக்கு 8 இன்ச் வருது. நமக்கு என்ன வேணும், இந்த இடம், அதாவது கரெக்டாக உள்ள நம்ம தையல் போடுற இடம் பார்த்திங்களா, இது வந்து கட்டிங் பண்ணுறது, தையல் விழுகிறது இந்த இடம். இந்த இடத்துல நமக்கு மார்க் பண்ணும்போது 8 இன்ச் வரணும். ஒரு 1/4 இன்ச்சு வந்து நமக்கு மேலே அளக்கும்போது கம்மியாக தான் வரணும். இதுதான் நமக்கு உடம்புல சீட் ஆகிற இடம். இது வந்து கட்டிங் பண்ணுற இடம். இப்படி அளந்து பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு அந்த கொஞ்சம் அளவுனாலும் டிஃப்ரெண்ட் ஆகாமல் கரெக்டாக விழுகும். இது பார்க்கும்போது நமக்கு 8.5 இன்ச் இருக்குது. அதனால் நம்ம என்ன செய்யணும், மேலே ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி, கரெக்டாக 1/4 இன்ச்சு போதும். நமக்கு 5.25 இன்ச்சு இருந்தது, நம்ம அதை ஒரு 5 இன்ச்சியாக தான் வச்சுருக்கோம். இன்னும் ஒரு 1/4 இன்ச்சு கிட்ட மட்டும் மேலே தள்ளிட்டு நம்ம மார்க் பண்ணும்போது நமக்கு சரியாக வந்துடும். ஏழே முக்கால் கிட்ட வருது. இந்த அளவே நமக்கு இப்போ சரியாக தான் இருக்குது. நம்ம டாட்டுக்கு வந்து அதனுடைய சென்டரை மார்க் பண்ணி இந்த டாட்லேருந்து சென்டர் பண்ணி நம்ம 3/4 இன்ச்சு விட்டுருக்கோம்ல, அதாவது கீழே கொஞ்சம் நம்ம கிராஸாக அந்த இடம் வந்து நமக்கு கேப் விழுந்துச்சு, அதை நான் டாட்டுக்கு எடுத்துக்கிட்டேன். அதனால் ஒரு 3/4 இன்ச்சு உள்ள தள்ளிய இந்த இடம் வந்து நமக்கு டாட் வர்ற மாதிரி ஒரு 4 இன்ச்சு ஹைட் இருக்கிற மாதிரிக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரிக்கு இங்கே போடும்போது ஒரு 1/2 இன்ச்சு மேலே ஏற்றியே நீங்கள் மார்க் பண்ணிடுங்க. அப்போ தான் ப்ளவுஸ் ஃபினிஷிங் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அளவு ப்ளவுஸை போட்டு எப்படி நம்ம மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அதை கட் பண்ணி எடுத்துடலாம். ஏழே முக்கால் இன்ச் வந்து நமக்கு சரியாக வருது. தச்சு முடிக்கும் போது நமக்கு 8 இன்ச் வந்து கிடச்சிடும். இப்போ ஸ்லீவ் எடுத்துட்டு நம்ம ஃப்ரண்ட் கட்டிங் பண்ணலாம். ஆனால் ஸ்லீவ் எடுத்துட்டோம்னா தான் நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து துணி வந்து நமக்கு ஷார்ட்டேஜ் ஆகாமல் கரெக்டாக கட் பண்ண முடியும். இது வந்து ஸ்லீவ் கொஞ்சம் அகலமான ஸ்லீவு. அதனால் என்ன செய்கிறோம், ஒரு கிளாத்தில் மட்டும் நமக்கு, அதாவது ஃப்ரண்ட் சைடு வந்து ஜாயின் இல்லாமல் பேக் சைடு மட்டும் ஜாயின் வர்ற மாதிரிக்கு துணி எப்படி நம்ம ஒரு துணியை முன்னையும் ஒரு துணியை பின்னையும் அடித்து போடும்போது ஒரு பக்கம் வந்து ஜாயின் வராது, ஒரு பக்கம் மட்டும் ஜாயின் வரும். கீழே அரைஞ்சி அடித்து திருப்புறதுக்காண்டி மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து கரெக்டான அளவு ப்ளவுஸாக இருந்தால் உங்களுக்கு வேலை ஈஸி. டக்குன்னு நம்ம அந்த ப்ளவுஸை போட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இதேவும் அளவு ப்ளவுஸ் வந்து ஏதாவது மிஸ்டேக்காக சொன்னாங்கன்னா தான் அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ண வேண்டியது இருக்கும். அதை அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்ப்போம். ஸ்லீவினுடைய அகலத்தை மார்க் பண்ணியாச்சு. ஸ்லீவினுடைய உயரம் அதிலிருந்து 1/2 இன்ச் வந்து தையலுக்கு, அந்த ஆம்கோல் வளைவு எந்த இடத்துல வரணும், அது எந்த இடத்துல முடியணும், இது எல்லாமே ஒரே நேரத்தில் ஸ்லீவை போட்டு மார்க் பண்ணியாச்சு. இவங்களே இந்த ஸ்லீவில் வந்து 1/4 இன்ச்சு உயரம் குறைக்க தான் சொல்லியிருக்காங்க. இப்போ 6.25 இன்ச் இருக்குது. நான் 6 இன்ச்சாகவே வச்சுக்கிறேன். 6 இன்ச் 6.
இப்போ நம்ம வரைஞ்சிருக்க அளவு கரெக்டா அப்படிங்கிறத நம்ம பேக் சைடு கட்டிங் இருக்கு பார்த்தீங்களா, அதை போட்டு ஒருக்கா செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக தான் இருக்கு. லைட்டாக நம்ம இழுத்து பிடிக்கிற மாதிரிக்கு இருக்கு. லேசாக மட்டும் அந்த இடத்துல வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம ஸ்லீவ் போடும்போது லைட்டாக இழுத்துருப்போம். ரொம்ப தள்ளி வந்தால் தான் நம்ம கவலைப்படணும். இது லைட்டாக இழுத்து வந்ததுக்கெலாம் ஒன்றும் இல்லை. அதை நம்ம வெட்டும் போது 1/4 இன்ச்சு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து 1/2 இன்ச் தையல். ஒரு நூல் மட்டும் உள்ள தள்ளி லைட்டாக கட் பண்ணி, ரொம்ப தள்ள வேண்டாம். இப்போ இதுதான் பேக் சைடை நம்ம எடுத்துக்கணும். பேக் சைடு தான் ஒட்டு வரணும். ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம ஒட்டு வர்ற மணிக்கு கட் பண்ணிடக்கூடாது. இப்போ இதில் 1 இன்ச்சு விட்டுட்டு இந்த இடம் மட்டும் உள்ள அடக்கமாக கட் பண்ணி அங்கே போய் ஒரு 3/4 இன்ச்சுக்கு முன்னாடியே நம்ம முடிச்சுக்கணும். ரொம்ப கடைசி வரைக்கும் இழுத்துட்டு போகக்கூடாது. நமக்கு சென்ட்ரு இந்த இடம் மட்டும்தான் நமக்கு அந்த கர்வ் வேணும். மெத்தட் படி எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இத்தனை வீடியோஸில் பார்த்துருக்கோம். இது வந்து ஒரு அளவு ப்ளவுஸ் எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்குது. இதே அளவில் எனக்கு ப்ளவுஸ் வேணும் அப்படின்னு ஒரு கஸ்டமர் கேட்கும்போது அதுக்குண்டான கட்டிங் தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இது நமக்கு வேலை ரொம்ப ஈஸியாக முடிகிற மாதிரி இருக்கும். ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு வெட்டி தைக்கிறதுக்கு மேக்ஸிமம் வந்து 1 மணி நேரம் தான். 20 நிமிஷம் கட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் ஸ்டிச்சிங்கு, அப்படியே கையோட ஊக்கு வச்சு போட்டோம் அப்படின்னா நமக்கு 1 மணி நேரத்துலேயே ஒரு ப்ளவுஸை வந்து குயிக்காக நம்ம தைச்சி முடிச்சிடலாம். இது வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு. வரைக்கும் நம்ம பேப்பர் கட்டிங்கில் நேர் கட்டிங்காக தான், அது ஏன்னா நம்ம பேப்பரில் போடும்போது அப்படி நேராக தான் போட்டு வச்சுக்கிறணும். அப்படிங்கும் போது அந்த கட்டிங்காக தான் பார்த்துருப்போம். இப்போ ஃபுல்லாக இது நல்லா கிராஸ் கட்டிங்கு. இப்போ இந்த நம்ம இங்கே இருக்க இந்த கோடு வந்து நமக்கு இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த கிளாத்தில் உடைய அந்த இது வந்து நூல் வர்றது வந்து கரெக்டாக நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி. இல்லை இந்த கரப்பாகத்தை கணக்கு பண்ணிக்கோங்க. இந்த ஷோல்டர் இப்படி கிராஸில் போடும்போது அந்த ஷோல்டர் போய் இந்த இதில் டெஸ்ட் ஆகணும். அதே மாதிரி இந்த கழுத்து நம்ம இருக்கு பார்த்தீங்களா, இந்த கழுத்தும் இந்த ஷோல்டரும் இந்த கரப்பாகத்தில் டச் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் கிராஸ் கிடைக்கும். பேக் சைடு என்ன அளவோ அதை அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஆம்கோல் வளைவு, ஸ்லீவ் அதாவது ஃப்ரண்ட் பக்கம் நெக்கு, இந்த இடத்துல வரையும்போது மட்டும் இந்த அளவை காட்டியும் லைட்டாக லேசாக மேலே தூக்கி வரையணும். உங்களை டாட் பிடிக்கும் போது துணி வந்து கீழே இறங்கிரும். இந்த சைடு வந்து ஒரு 1/2 இன்ச்சு கிட்ட கிராஸாக. இது வந்து நமக்கு சென்டர் கேப் ப்ளவுஸுன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். சென்டர் கேப் ப்ளவுஸ்க்கு முன்னாடி எந்த அகலமும் எக்ஸ்ட்ரா கிளாத்தும் நம்ம விடக்கூடாது. இருக்கிற பேக் சைடு என்ன அளவோ அதை அப்படியே பெர்ஃபெக்டாக மார்க் பண்ணிவிட்டு இந்த அளவு ப்ளவுஸை போட்டு செக் பண்ணாலே நமக்கு ஃப்ரண்ட் சைடு எவ்வளோ வரையணும் அப்படிங்கிறத காட்டிடும். இப்போ நம்ம இந்த அளவுகள்லாம் மார்க் பண்ணிவிட்டு இந்த கிளாத்தை எடுத்துருவோம். எடுத்துகிட்டு அதாவது கிளாத்தை போட்டு நம்ம அளவு ப்ளவுஸை போட்டு எப்படின்னு பார்க்கலாம். இதெல்லாம் மார்க் பண்ணியாச்சு, தேவை கிடையாது. எடுத்துட்டு கரெக்டாக இந்த இடம் மட்டும் சென்டர் நம்ம மார்க் பண்ணியிருக்க இடத்துல மட்டும் கர்வ் வர்ற மாதிரிக்கு கட் பண்ணிக்க. அதே மாதிரிக்கு இந்த இடம் வந்து நமக்கு டாட் வேணும். இது வந்து நமக்கு பேக் சைடு இருக்கிற கரெக்டான அளவு. இதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிக்கணும். நம்ம டாட் பிடிக்கும் போது சரியான அளவு வந்து அந்த இடத்துல வந்து கிடச்சிரும். இப்போ ஃப்ரண்ட் நெக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃப்ரண்ட் நெக்கை கரெக்டாக நம்ம இந்த இது வந்து 1/4 இன்ச்சு நமக்கு கழுத்து தையல் வர்ற இடம், அந்த இடத்துல 1/4 இன்ச்சு தள்ளி அதே மாதிரிக்கு ஷோல்டருக்கு இது ஒரு ஷோல்டருக்கு ஒரு 1/2 இன்ச்சு போயிடும். இந்த தையல் பாகத்தை இந்த இருக்குது தையல், இந்த தையலை கொண்டு போய் நம்ம 2வது கோடு வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஷோல்டருக்கு தையல் போடுறோம்ல அந்த இடத்துல வச்சு இந்த கழுத்துக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த மார்க் பண்ண இடத்துல கரெக்டாக இந்த தையலும் இந்த 2வது கோடும்
மேட்ச் ஆகிற மணிக்கு இந்த கோட்டில் கழுத்துக்கு எவ்வளோ தையல் போட போகிறோம் அப்படிங்கிற இருக்கு 1/4 இன்ச்சு தான் மேக்ஸிமம் வரும். அந்த இடத்துல நீங்கள் வச்சு இந்த ஃப்ரண்ட்டு நெக்கை நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான அளவு வந்து கிடைக்கும். கிராஸ் நம்ம போட்டிருக்க மணிக்கு கற்பனை பண்ணிவிட்டு அதை நம்ம கரெக்டாக அந்த ஷேப்பை கொடுத்துட்டு நம்ம அந்த நெக்கு வந்து நல்லா ரவுண்டாக எடுத்து விட்டு பார்க்கும்போது நமக்கு ஃப்ரண்ட் சைடு என்ன அளவு அப்படிங்கிறது டீட்டெயிலாக கிடச்சி. இப்போ நான் எங்கேயுமே இழுக்கலை, கரெக்டாக அவங்க ப்ளவுஸ் போட்டிருக்க மணிக்கு நம்ம கரெக்டாக அப்படி எடுத்து விட்றோம். இப்படி எடுத்து விட்டுட்டு நம்ம அந்த ஃப்ரண்ட் நெக்கு நம்ம மார்க் பண்ணும்போது சென்டரில் எவ்வளோ கேப் வருது அப்படிங்கிறது நமக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சிடும். இதுதான் ஃப்ரண்ட் நெக்கோட இறக்கம். அதுலேருந்து மேலே ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிக்கணும். சென்டரில் வந்து அவங்களுக்கு இவ்வளோ கேப் வந்து நம்ம கொடுக்கணும். அப்போ தான் அந்த ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். இவ்வளோ கேப் வந்து நமக்கு அவங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா இவ்வளோ இது வந்து உங்களுக்கு கம்மியாக தான் வருது. நம்ம வீப்பட்டி கொடுக்கும்போது இந்த இடம் வந்து அவங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆயிரும். இதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து முன்பக்கம் வந்து கப் ஷேப் வந்து அமையாது, லூஸ் கொடுத்துரும். இது வந்து அவங்க ஃபிட்டிங்காக இருக்குன்னு இருக்காங்க அப்படின்னா அதே அளவு தான் நம்ம மார்க் பண்ணணும். இது வந்து கிராஸ் பெல்ட்டு வர்ற இடம். இதுலேருந்து 3/4 இன்ச்சு மட்டும் கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரிக்கு சைடு கரெக்டாக இந்த இடம் ஒரு மேலே நம்ம ஸ்லீவுக்கு எவ்வளவு நம்ம ஜாயின் பண்ண போகிறோமோ அந்த அளவுக்கு இடத்த விட்டுட்டு இதனுடைய ஹைட் எவ்வளோ இருக்குது கிராஸ் பெல்ட் வரைக்கும் எவ்வளோ இருக்குது மார்க் பண்ணிட்டு அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கிராஸ் பெல்ட்டு ஜாயினிங்க்கு ஃப்ரண்ட்டும் சைடும் மார்க் பண்ணிட்டோம். இப்போ முன்பக்கம் உயரம் கரெக்டாக இது கிராஸ் கட்டிங்கனால நம்ம ரொம்ப இழுத்துறக்கூடாது. இப்படி நம்ம உள் பக்கமாக எடுத்து விட்டுட்டு இந்த ஷோல்டர் சென்டரை மடிச்சுட்டு இந்த கப்பு கரெக்டாக அந்த டாட் அந்த ஸ்டார்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதில் இப்படி மேலே அந்த தையலோடு சேர்த்து இப்படி வச்சு அந்த கப் டாட்டு பாயிண்ட் எங்கனக்குள்ளே வருது அப்படிங்கிறத முதல்ல மார்க் பண்ணிக்கிறோம். எப்பவுமே நம்ம மிடில் செஸ்ட் மார்க் பண்ணி அந்த இடத்துல ஒரு கோடு போடுவோம் பார்த்தீங்களா, அதுதான் அந்த டாட் லைனு. மேலே இந்த இடத்துல தான் நம்ம இந்த டாட் வந்து ஷார்ப்பாக போய் நிற்கணும். 3 டாட்டும் மிக்ஸ் ஆகிற இடம் இந்த டாட் பாயிண்ட்டு. டாட் பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு இந்த டாட் வந்து எவ்வளோ ஹைட் இருக்குது அப்படிங்கிறத இந்த டாட்டில் அவங்க மடித்து தைச்சிருப்பாங்க, அதை எடுத்து விட்டுட்டு இப்படி நம்ம மார்க் பண்ணணும். அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கீழே. அப்புறம் டேப்பை வச்சு அளந்து பார்க்கும்போது நமக்கு எக்ஸ்டர்னல் தெரிஞ்சுன்னா அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ 13 இன்ச்சுங்கிறது சரியான அளவுக்கு. ரொம்ப வந்து ப்ளவுஸ் வந்து இழுத்துறக்கூடாது, அதுதான் மிக முக்கியமான பாயிண்ட்டு. இந்த கிராஸ் கட்டிங்கில் நம்ம கவனிக்க வேண்டியது கரெக்டாக இப்படி உள்பக்கம் எடுத்து போட்டு இந்த டாட்டு இருக்கிற இந்த பாயிண்ட்டை பிடிச்சி இந்த ஷோல்டருங்கனக்குள்ளே இப்படி பிடிச்சி 2ஆக மடிச்சுக்கணும். மடிச்சிங்கன்னா இப்படி தான் போட்டு இப்படியே மட்டும் அப்படியே அழுங்காமல் அந்த இதை மட்டும் போட்டு இப்படியே நம்ம மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு சரியான ஷேப் வந்து கிடைச்சிடும். இதை நீங்கள் இப்படி ஒரு செகண்ட் இப்படி இழுத்துட்டீங்கனாலும் ரொம்ப அளவு இழுத்துரும். அதனால் அப்படியே மடித்து நீங்கள் ஒரு தடவை எடுக்கும்போதே அப்படியே ஃப்ரீயாக விட்டுறணும். இப்படி இழுத்துறவே கூடாது. இப்படி இழுத்துட்டிங்கன்னா அளவே மாறிடும். நல்லா லூஸாக விட்டுட்டு அந்த அளவை மட்டும் மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து இதனுடைய ஹைட் என்ன அப்படிங்கிறத மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு சென்டரோட அளவு என்ன அப்படிங்கிறது வந்து நமக்கு கிடைச்சிடும். ரெடி அளவு தையலுக்காண்டி டோட்டலாக நமக்கு 13 இன்ச் வருது. அந்த 13 இன்ச்சை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அளவு ப்ளவுஸ் கையில் இருக்கும்போது நம்ம எல்லா அளவுகளும் இதை பார்த்து தான் வைக்கிறோம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு டாட்டு எவ்வளோ கேப் இருக்குது இப்படி அளந்து பார்க்கணும். அளந்து பார்க்கும்போது நமக்கு 2.25 இன்ச் வந்து இருக்குது கரெக்டாக. இந்த இருக்குது இந்த டாட்டு ஃபஸ்ட்டு டாட்டு கரெக்டாக இந்த ஊக்கு சைடு வந்து அங்கே நான் கரெக்டாக டேப் வச்சுட்டு அளக்கும்போது நமக்கு 2.25 இன்ச் வந்து இருக்குது. இதுதான் நமக்கு அளவு. இதுலேருந்து நம்ம இந்த 2.25 வைக்கணும். 2.25 வச்சுட்டு இதுலேருந்து நமக்கு அந்த டாட்டு வந்து 2.5 இன்ச். இவங்க வந்து ரொம்ப ஷார்ப்பாக போட மாட்டாங்க, கொஞ்சம் மீடியமாக தான் போடுவாங்க. அதே நீங்கள் இதுலேயே பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும். பார்த்தீங்களா, 1.25 இன்ச்சு தான் ஒன் சைடு. 1.25 இன்ச்சு. இதை நீங்கள் இப்படி இதை மடித்து விட்டுட்டு இந்த ஹைட்டை மட்டும் அளந்து பார்க்கலாம். இந்த அகலம் எவ்வளோ மடிச்சுக்கோங்க, 1.25 இன்ச்சு தான் வரும். கரெக்டாக 1.25 இன்ச் வருதா?
இந்த 1.25 இன்ச்சு டபுளாக போடும்போது 2.5 இன்ச்சு. அதை தான் இந்த 2.5 இன்ச்சை மார்க் பண்ணியிருக்கேன். கரெக்டாக இங்கேருந்து 2.25 இன்ச்சு. அப்புறம் இந்த டாட்டினுடைய அகலம் வந்து கரெக்டாக 2.5 இன்ச்சு. அதை தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த நம்ம 3/4 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இதில் போய் இதை ஜாயின் பண்ணிடணும். அதே மாதிரிக்கு இந்த சைடு டாட்டுக்கு மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, நம்ம ஸ்கேல் யூஸ் பண்ணல, எதுவுமே யூஸ் பண்ணலை. அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம கரெக்டாக டாட் பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு அப்படியே அந்த கேர்வை வந்து வரைஞ்சிரும். இங்கே வரையும் போது நல்லா கொஞ்சம் கேர்வாக கட் பண்ணிக்கணும். இது ரெண்டுக்கும் சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 1.25 இன்ச்சு வரும். இதுதான் சென்ட்ரு. சென்டரில் வந்து நல்லா குழியாக வர்ற மாதிரிக்கு கட் பண்ணிக்கணும். இந்த டாட் பாயிண்ட்ல இணைச்சி விட்டுருங்க. நெக்கை நம்ம வரைஞ்சி விட்டுக்கலாம். இதுதான் நெக்கு. நெக்கு வந்து நல்லா முன் சைடு கொஞ்சம் நல்லா அகலமாகவே நீங்கள் கொடுத்துக்கலாம். ஆனால் அப்போ தான் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கிளாத் வந்து எக்ஸஸாக நிற்காம இந்த ரவுண்டு நம்ம அகலமாக கொடுக்கும்போது நல்லா கழுத்து ஷேப்பும் அழகாக இருக்கும். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு எக்ஸஸாக வந்து கிளாத் வந்து நிற்காது. இங்கே ஒன்றும் டச் ஆகக்கூடாது. இந்த இடம் மட்டும், இந்த வளைவு பாகம் மட்டும் நல்லா கொஞ்சம் அகலமாக கொடுத்துக்கலாம். கஸ்டமர் எவ்வளோ விரும்புவாங்கன்னு பார்த்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு இந்த சைடு வரும்போது 1.5 இன்ச் வரணும். இந்த சைடு வரும்போது 1 இன்ச் கேப் வரணும். இந்த 1 இன்ச் கேப்புக்கு மேலே கரெக்டாக இந்த டாட்டு. அதே மாதிரிக்கு இது 1.5 இன்ச் கேப்பு. இந்த டாட்டு கரெக்டாக இது எந்த இடத்துல ஷார்ப்பாக வருதோ அந்த இடத்துல. இது வந்து இது ரொம்ப உங்களுக்கு நெருக்கமாக தெரிஞ்சுன்னா நீங்கள் இன்னும் கூட குறைச்சிக்கலாம். ஏன்னா ஒரு சிலர் வந்து இது வந்து நார்மலான கட்டிங்கு, இன்னும் நல்லா ஷார்ப்பாக கட்ட, அதாவது நார்மல்னால் இதையும் கூட இன்னும் கொஞ்சம் கூட குறைச்சிக்கலாம். ஏன்னா இந்த இது நீங்கள் எவ்வளோ நெருக்கி கொண்டு வரீங்களோ உங்களுக்கு அவ்வளோ தூரம் கப் ஷேப் வந்து ஷார்ப்பாகிரும். இவங்க வந்து ஷார்ப்பாக விரும்ப மாட்டாங்க. இது வந்து நார்மலாக மார்க் பண்ணுற அளவு. ஷார்ப்பாக வேண்டாம் எனக்கு, சும்மா ரொம்ப ஒரு நார்மலாக இருந்தால் போதும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த ஹைட்டில் மார்க் பண்ணுங்கள். இல்லை எல்லாமே நல்லா கரெக்டாக பெர்ஃபெக்டாக இருக்கணும், எனக்கு நல்லா கச்சுன்னு இருக்கணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் கரெக்டாக இதுலேருந்து 1.5 இதுலேருந்து 1 கொடுத்துக்கோங்க. கம்மியாக வேணும்னு கேட்டாங்கன்னா 2 இன்ச் வரைக்கும் கூட நம்ம இந்த கேப்பை வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். அப்படின்னா நார்மலாக இருக்கும். ரொம்ப வந்து அவங்களுக்கு அந்த ஜஸ்ட் பாகம் வந்து ஷார்ப்பாக வந்து தெரியாது. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரண்ட் கட்டிங்கு. வெரி வெரி சிம்பிளாக எப்படி ஈஸியாக ஒரு அளவு ப்ளவுஸை வச்சே நம்ம கட் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்த்துட்ருக்கோம். வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க, ஆன்சர் பண்ணுறேன். நீங்கள் பேசிக் முதல்ல நல்லா பழகிட்டீங்க. நம்ம பேப்பர் கட்டிங்கே நிறையா 4 வீடியோ போட்டிருக்கேன். அதையே நீங்கள் நல்லா பார்த்து பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு இது பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கிளாத்தில் முதல்ல கிராஸ் கட்டிங் பார்க்குறீங்க, அதாவது பிகினர்ஸுகளாக இருக்கிறவங்க, நம்ம ஃப்ரீ ஆன்லைன் கோர்ஸுன்னு சொல்லி ஆரம்பித்ததுக்கப்புறம் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் கேளுங்க. இல்லை உங்கள் அளவுகளுக்கு நீங்கள் ஏதாவது உங்களுக்குன்னு ஒரு அளவு எடுத்து எனக்கு இந்த கட்டிங் வந்து எனக்கு வரல, இதை நீங்கள் போட்டு காமிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுடைய பாடி சுற்றளவு என்ன, மிடில் ஜஸ்ட் என்ன, கிப் ரவுண்ட் என்ன, ஷோல்டர் என்ன அளவு, இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக அந்த அளவுகளை போட்டு எனக்கு இது கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கேட்டதுக்கு நான் ஒரு வீடியோவாகவே உங்களுக்கு போடுறேன். அளவுகளை மட்டும் நீங்கள் கரெக்டாக எடுத்தீங்கன்னா அதே கட்டிங் நான் போட்டு காட்டும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். நீங்களும் அதே மணிக்கு உங்களுக்கு ப்ளவுஸ் வெட்டி தைச்சிக்கலாம். எந்தெந்த இடத்துல நம்ம டாட் மார்க் பண்ணியிருக்கோமோ அந்தந்த இடத்துல கரெக்டாக கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம பட்டியினுடைய அளவை பார்க்கலாம்.
பேக்கும் ஃப்ரண்ட்டும் போட்டோம். இப்போ பார்க்கும்போது நமக்கு முன்ன பின்ன தான் தெரியும். ஆனால் நம்ம இங்கே என்ன செஞ்சுருக்கோம், இந்த சைடு வந்து தெரியுதா டிஃப்ரெண்ட்டு? இதுதான் கரெக்டான அளவு. ஆனால் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேலேயே 1/2 இன்ச்சு கிட்ட வரும். 1/2 இன்ச்சு தள்ளி கட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த இடம் வந்து நமக்கு 1/2 இன்ச்சு டாட் பிடிக்க வேண்டியிருக்கும். அப்படிங்கும்போது இந்த இடத்துல நம்ம டாட் பிடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த இடம் போய் கரெக்டாக அதனுடைய அளவில் வந்து சீட் ஆயிடும். பார்த்தீங்களா, கரெக்டாக பெர்ஃபெக்டாக இருக்கா? இந்த இடம் வந்து ஷோல்டர் நமக்கு கரெக்டாக அங்கே போய் சீட் ஆயிரும். இந்த இடம் வந்து மேலே தூக்கிட்டு வர்றது நமக்கு எல்லாம் தச்சு முடிக்கும் போது அந்த இடமும் கரெக்டாக போய் அதில் சீட் ஆயிரும். இப்போதைக்கு நம்ம பட்டி மார்க் பண்ணும்போது இப்படி தான் நமக்கு முன்ன பின்ன இருக்கிற மாதிரி தெரியும். அந்தந்த இடத்த நம்ம டச் பண்ணி தச்சு முடிக்கும் போது கரெக்டான அளவு வந்து நமக்கு கிடச்சிரும். பட்டி மார்க் பண்ணுறதுக்கு இந்த எவ்வளோ கேப் இருக்கோ பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் கரெக்டாக அந்த கீழே அடித்து நம்ம திருப்புறதுக்கும் மார்க் பண்ணிக்கோ. அது வரைக்கும் இருக்கிற கேப்பை மட்டும் அளந்துட்டு கூட ஒரு 3/4 இன்ச்சியோ 1 இன்ச்சியோ நீங்கள் எவ்வளோ கிளாத் பிடிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரிக்கு ஆட் பண்ணிட்டீங்கன்னா பட்டி நமக்கு ரெடி ஆயிடும். இப்போ ஃப்ரண்ட் சைடு 2.75 இன்ச் இருக்குது. சைடில் நமக்கு 2 இன்ச் இருக்குது. இதனுடைய பட்டியினுடைய லென்த்து இது 3 இன்ச்சு. இந்த 3 இன்ச்லேருந்து 10.5 இன்ச் வரைக்கும் இருக்குது. இந்த இதை வந்து நம்ம அளக்கக்கூடாது, இதை விட்டுருவோம். இது வரைக்கும் எவ்வளோ ஹைட் இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த இதை அந்த 3 இன்ச் இருக்குன்னா அதே 3 இன்ச்சிலேருந்து மிச்சத்தங்க அளக்கும் போது நமக்கு 10.5 இன்ச்சு பட்டியினுடைய நீளம் வருது. அப்படியேவும் இந்த கிளாத்தில் கட் பண்ணிக்கலாம். பெரும்பாலும் பட்டி போடும்போது இப்படி நேர் கிளாத்தாக இருந்தால் உங்களுக்கு நல்லது. இல்லாத பட்சத்தில் நீங்கள் கிராஸில் எடுத்துக்கோங்க. அதுக்கு நமக்கு நேர்லேயே கிளாத் இருக்குது. மேக்ஸிமம் வந்து 1 மீட்டரு 90 பாயிண்ட் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பட்டி கிடச்சிரும். இது வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும், இது வந்து குறுக்கு வாக்கில் இருக்கும். ஏன்னா இந்த இடம் போடும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு ஃபிட்டிங் வந்து நல்லாயிருக்கும். கிராஸ் கட்டிங்க்கு இப்படி நேர் வாக்கில் நம்ம கீழே பட்டியை கொடுக்கும்போது நல்லா ஸ்டிஃபாக கொடுக்கும்போது முன்பக்கம் இறங்காது. இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. முன்பக்கம் உங்களுக்கு ப்ளவுஸ் இறங்குது, கிராஸ் வந்து கரெக்டாக அந்த இடத்துல நிற்கலை அப்படின்னா நீங்கள் பட்டி வந்து சரியாக கொடுக்காதது ஒரு காரணமாக இருக்கும். இந்த கிளாத் வந்து குறுக்கு வாக்கில் வரும், இந்த இது வந்து நேர் வாக்கில் வரும். மேக்ஸிமம் வந்து நமக்கு துணி பத்திரம்னா அந்த இடம் தான் போடுவோம். இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இதையே போட்டு ட்ரை பண்ணுங்கள். இல்லாட்டி ஜாயின் பண்ணியாவது இந்த இடத்துல நீங்கள் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் ஃபிட்டிங் வந்து இன்னும் நல்லா கரெக்டாக இருக்கும். ஒரு சிலருக்கு ப்ளவுஸ்னால் என்னன்னு தெரியல, நமக்கு எல்லாம் மற்ற எல்லாம் கரெக்டாக இருந்தால் போதும்னு நினைக்கிறவங்க விட்டுருவாங்க. ப்ளவுஸை ரொம்ப நுணுக்கமாக பார்த்து போடுறவங்க வந்து அதெல்லாம் நோட் பண்ணுவாங்க. நமக்கு தகுந்த கஸ்டமருக்கு தகுந்த மாதிரிக்கு நம்ம அந்த கட்டிங்கை வந்து மாற்றிக்கணும். 10.5 இன்ச் இருந்துச்சு, கரெக்டாக 10.5 இன்ச் பட்டி என்னுடைய நீளம் இருக்குது. இந்த கரப்பாகம் வந்து முன்பக்கம் வராமல் பார்த்துக்கோங்க. இது சைடில் நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத்தாக விடுறோம்ல அதுக்கு போயிருந்தா நல்லது. ஃப்ரண்ட் சைடுக்கு இந்த பக்கத்தை எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ஃப்ரண்ட் சைடு 2.75, சைடில் வந்து 2 இன்ச் தேவை. டோட்டலாக 10.5 இன்ச்சு. கீழே உள்ள கொஞ்சம் கிளாத்து போகிற மணிக்கு ஸ்டிஃபாக இருக்கிற மணிக்கு கிளாத்தை விட்டுருங்க. ஒரு மார்க் பண்ணிட்டு 2.75 இன்ச், அதுலேருந்து ஒரு 3/4 இன்ச் நம்ம சேர்க்கும் போது நமக்கு 3.5 இன்ச் வரும். அந்த 3.5 இன்ச்சை மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரிக்கு இந்த சைடு 2 இன்ச் ப்ளஸ் 1 இன்ச்சு ஆட் பண்ணும்போது 3 இன்ச் வருது. நம்ம இந்த கிராஸ் அளந்தோம் பார்த்தீங்களா, எனக்குள்ளே இந்த கிராஸ் எல்லாம் அளந்தோம்ல, இந்த கிராஸ் வந்து நமக்கு 3 இன்ச்சு வந்துச்சு. அந்த 3 இன்ச்சு இந்த இடத்துல நம்ம கிராஸாக கொடுத்துக்குறோம். அப்போ தான் அந்த பட்டி போய் கரெக்டாக நமக்கு சீட் ஆகும். இப்படி ஷேப் கொடுத்து நம்ம பட்டி கட் பண்ணும்போது தான் அந்த பட்டி வந்து நமக்கு அந்த கப் ஷேப்புக்கு தகுந்த மாதிரிக்கு கரெக்டாக ஃபிட்டிங்காக இருக்கும். அவ்வளோதான். அந்த இதுக்கு தகுந்த மாதிரிக்கு வளைச்சிட்டு சைடில் இருக்கிற அளவில் போய் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். இவ்வளோதான் பட்டி மார்க்கிங். இந்த இடம் மட்டும் கர்வாக கொடுத்துருங்க. அதே மாதிரிக்கு இது ஃப்ரண்ட் சைடு அப்படிங்கிறதுக்கு ஒரு மார்க்கு. இந்த இடத்துல நமக்கு அந்த ஃபஸ்ட்டு டாட்டர்னுடைய இந்த பாயிண்ட் வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு மார்க்கு. இதுதான் பட்டியுடைய உண்மையான ஹைட்டு. இந்த இடத்துல நம்ம அடித்து திருப்போம். அவ்வளோதான் ப்ளவுஸ். வெரி சிம்பிள் தான் ப்ளவுஸ் கட்டிங்கு.
நீங்கள் கொஞ்சம் மட்டும் அந்த மெத்தடை மட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டு எந்த கிளாத்துக்கு, அதாவது எந்த மாதிரி அளவுக்கு எப்படி கட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ளவுஸ் வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த ஸ்டெப்பை மட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் ஈஸியாக ஒரு ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம ஒரு அளவு ப்ளவுஸ் கட்டிங்கு எவ்வளவு ஈஸியாக பார்க்குறது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். வேறு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்ம வீடியோவை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.